இந்த பூமி உள்ளிட்ட அண்ட சராசரத்துல மலக்குமார்களுடைய எண்ணிக்கை எவ்வளவாக இருக்கும் என்று மனிதன் கொடுக்க கேள்வி எழும். இந்த கேள்வியை நாம இப்ப கேட்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்கிறாங்க. அதற்கு இறைவன் வஹியாக இறக்கி வைக்கிறான். 74வது அத்தியாயம் 31வது வசனத்துல, வமா ஜல்னா அஸ்ஹாபுன் நாரி இலல் மலாயிகத்தி, நரகத்து மலக்குகள், நரகத்தை காவல் காக்கக்கூடிய மலக்குகளை பற்றி இவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். வமா ஜல்னா இத்தத்னஹும் இல்லா ஃபித்னத்தைன் லில்லதீன கஃபரு லியஸ்தகீன அல்லதீன ஊத்துல் கிதாப. இந்த நரகத்தை காவல் காக்கக்கூடிய மலக்குகளுடைய எண்ணிக்கையை பற்றி இறைவன் என்ன சொல்றான்னு சொன்னா, குர்ஆன்ல இதற்கு முந்தைய வசனத்துல 29வது வசனத்துல நரகத்தை காவல் காக்கக்கூடிய வானவர்கள் 19 பேர் இருக்கிறாங்க. சக்கர் என்ற நரகமாக இருக்கிறது. அந்த சக்கர் என்ற நரகத்தை 19 வானவர்கள் காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று இறைவன் குர்ஆன் வசனத்துல சொல்றான். அதை யூதர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கேலியாக கேட்கிறாங்க. ஒரு 19ன்னு சொல்றதுல 20 இருக்கலாம், அல்லது 15 இருக்கலாம், அல்லது 100 வச்சுக்கலாமே, ஏன் 19ல இறைவனுக்கு என்ன ஒரு திருப்தி கிடைச்சிட போகுது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கேலியும் கிண்டலுமாக கேட்கிறாங்க. அதற்கு பதில் தரும் முகமாக இறைவன் இந்த 31வது வசனத்தை இறக்கி வைக்கிறான். நரகத்தை காவல் காக்கக்கூடிய மலக்குமார்கள் எத்தனை பேர் இருப்பார்கள் என்பது முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவன் நான் சொல்றேன் 19 பேரு. இதனுடைய எண்ணிக்கை பற்றி உங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு? இதை கொண்டு நீங்கள் உங்களுடைய நரகத்தினுடைய இடத்தை, நீங்கள் காஃபிராகக்கூடிய தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்கிறீங்க என்று சொல்லி இறைவன் அவர்களை பார்த்து பேசக்கூடிய விதத்துல இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான். மலக்குமார்களுடைய எண்ணிக்கையை பேசி இவர்கள் வழிகேட்டில் போகிறார்கள். வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் ஈமான் கொண்டவர்களும் அவர்களுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக நான் இது போன்ற அமைப்பையும் இது போன்ற வசனங்களையும் இறக்கி தருகிறேன் என்று இறைவன் இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக தருகிறான். முஸ்லிம்ல 2842வது வசனத்து ஹதீஸிலும், திருமிதியில 2573வது ஹதீஸிலும் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், மறுமை நாளையில நரகம் மனிதர்களுக்கு முன்பாக இழுத்து கொண்டு வரப்படும். அப்படி இழுத்து கொண்டு வரப்படும் பொழுது அந்த நரகத்தை 70,000 சங்கிலியால் இழுத்து கொண்டு வருவார்கள். 70,000 கடிவாளங்கள் போடப்பட்டிருக்கும், கொக்கி போட்டிருக்கும், அந்த கொக்கிலிருந்து சங்கிலி போடப்பட்டிருக்கும். 70,000 சங்கிலிகளால் இழுத்து கொண்டு வரப்படும். 70,000 சங்கிலியும் ஒரு சங்கிலியை 70,000 மலக்குகள் பிடித்து இழுத்து வருவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட மலக்கு 70,000 மலக்குகள் ஒரு சங்கிலியை இழுத்து வருவார்கள். அது போல 70,000 சங்கிலிகள் இருக்கும். அப்படி என்றால் நரகத்தை இழுத்து வரக்கூடிய மலக்குமார்களுடைய எண்ணிக்கை 490 கோடி. 490 கோடி மலக்குகள் நரகத்தை மனிதர்களுக்கு முன்பாக இழுத்து கொண்டு வருவார்கள். பைத்துல் மாமூர் என்று சொல்லக்கூடிய இறைவனை வணங்கக்கூடிய நம்ம தொழுவதற்கு ஆங்காங்கே நம்முடைய வசதிக்கு ஏற்ப நம்ம பள்ளி வாசல்களை கட்டியிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர்கள் தொழுது விட்டு அவர்களுடைய பணியை தொடர்வார்கள். அப்படி ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் பைத்துல் மாமூர் என்ற பள்ளியிலே சென்று தொழுது விட்டு இந்த பணிகளுக்கு அவர்கள் இறங்கி வருவார்கள். 70,000 மலக்குகள் ஒரு நாளைக்கு தொழுது விட்டு வருவார்கள். அந்த மலக்கு திருப்பி அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. புகாரியில 3207வது ஹதீஸ் ஆகும், முஸ்லிம்ல 162வது ஹதீஸ் ஆகும் இது பதியப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அரிசை நாம் எல்லாம் மறுமை நாளையில ஒன்று கூட்டப்படும் பொழுது அந்த அரிசை 8 மலக்குகள் சுமந்திருப்பார்கள். இதிலே ஒரு சந்தேகம் வரும். நரகத்தை பிடித்து இழுத்து கொண்டு வருவதற்கு 490 கோடி மலக்குகள் தேவைப்படுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வை சுமப்பதற்கு 8 மலக்குகள் போதுமா? அதைத்தான் இந்த மலக்குகள் விஷயத்திலே தனி சிந்தனை கொள்ளக்கூடாது என்று இறைவன் அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு எச்சரிக்கை தருகிறான். இறைவன் சொல்றான்,
நரகத்தை இழுத்து வருவதற்கு 490 கோடி, என்னுடைய அரிசி சுமப்பதற்கு 8 மலக்குகள் போதும். அவர்களுடைய படைப்பினுடைய வித்தியாசத்திலே அவர்களை அவன் படைத்திருப்பான். 69வது அத்தியாயம் 17வது வசனத்துல வயஹ்மில் அர்ஷ் ரப்பக ஃபௌகஹும் யௌமைதின் தமானியா, அந்நாளில் இறைவனுடைய அரிசை 8 மலக்குகள் தங்களுடைய தோளில் சுமந்து நிற்பார்கள் என்று இறைவன் குறிப்பிடுகிறார்.